ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13 அண்ட் 14 2025 தான் நம்ம vlog-ஆ பார்க்க போகிறோம். அதாவது நாம் உப்பு விற்க போனால் மழை அடிக்குது, மாவு விற்க போனால் காற்றடிக்குது அப்படிங்கிற கதையாக காலையில் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு நானும் பாப்பாவும் சரி இட்லி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஏன் பிளாஸ்டிக் கவரில் கட்டி தெரிஞ்சுட்டு ஒரு சின்ன குண்டாச்சட்டியும் எடுத்து போட்டாச்சு. மேடத்தையும் வரீங்களா அப்படின்னோடனே அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நடந்து போய் பார்த்தா கடையே க்ளோஸ். இப்படி போனவங்க அப்படி சுற்றி வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். சரி நம்மளுக்கு வீட்டில் தான் சோறாக்கி திங்கணும்னு மண்டையில் எழுதி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அட்லீஸ்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பாப்பாக்கு இட்லி ஊட்டி விடலான்னு சொல்லிட்டு தான். ஆக்சுவலி நான் வந்து நினைக்கவே இல்லை. ஆனால் எங்கள் டேடி வந்து நீங்கள் இப்போ பாப்பாக்கு இட்லி வாங்கி ஊட்டிடுறியா சாமி அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு போனோம். நம்ம நேரமாக நம்மளுக்கு முன்னாடி நின்றுட்டு வாவான்னு கூப்பிட்ற மாதிரி பொழப்பாயிடுச்சு. சரி வந்துட்டு சாப்பாடுலாம் இருந்துச்சு, நைட் சாப்பாடுலாம் இருந்துச்சு. அதை தயிர் சாப்பாடாக பண்ணிவிட்டு வெங்காயம், கடலப்பருப்பு, உளுந்து பருப்பெல்லாம் போட்டு நல்லா தாளித்து, பச்சை மிளகாலாம் போட்டு தாளித்து நல்லா சூப்பராக தயிர் சாப்பாடு ஒரு குண்டாலையும், அரிசியும் பருப்பு சாப்பாடு நல்லா கொழைய கொழைய பண்ணியிருந்தேன். அது கூட கொஞ்சம் கடிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம். யாருக்கெல்லாம் வந்து வெங்காயம் வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நல்லா வயிறு நிறைய நெய் போட்டு சாப்பிட்டு, பாப்பாவுக்கு நெய் போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் அரிசியும் பருப்பு ஊட்டி விட்டுட்டு இருந்த துணியெல்லாம் வந்து ஆல்ரெடி துவைச்சு காய போட்டிருந்தது. எல்லாம் எடுத்து கொண்டு வந்து போட்டாச்சு. சரி மடிக்கலாமா? இப்பவா? அப்பவான்னு சொல்லிட்டு 1008 யோசனை இருந்துச்சு. டக்குனு நம்ம மூளை மாத்துற மாரி அங்க பாப்பா, இந்தாம்மா அப்படிங்கிற மாரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொய்யாக்காவ தூக்கி போட்டிருந்தா. அவங்க அப்பிச்சு கொண்டு வந்து தந்தத. சரி இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டு தெம்பா வேலைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொய்யாப்பழத்த சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். சாயங்காலம் அவங்க அப்பா வந்தோன்னே வந்து நல்லா தாஜா பண்ணிட்டு இருந்தார். சரி இட்லி மட்டும் வாங்கிட்டு வந்தார்ல. காலையில தான் வாங்க முடியல. சாயங்காலமாச்சும் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் போச்சு. ஆனா அங்க போனா சைடுல வந்து மோஸ்ட்லி தெரியும். காரமடை ரங்கநாதர் கோயில்னா, அதோட இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தெப்பக்குளம். அதுலயும் அந்த தெப்பக்குளம் உற்சவத்தப்ப தேரோட்டத்தப்போ நடக்கக்கூடிய அந்த உற்சவத்துல வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கும். யாரெல்லாம் வந்து வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி காரமடைக்கு வந்து, அதுவும் காரமடை தேரப்ப வந்திருக்கீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அங்க போய் சுத்தி பார்த்துட்டு ஆக்சுவலி வந்து நாங்க கார் சர்வீஸ் குடுத்துருந்தப்போ பென்ட்ரைவ் அதுக்குள்ளே வச்சு மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அவங்க கார் சர்வீஸ் பண்ணும்போது அவங்க எடுத்து வச்சிருந்தாங்க. சரி அந்த பென்ட்ரைவ் வாங்குறதுக்காக தான் அந்த எம்ப்ளாயி வர சொன்னாங்காட்டி நாங்க வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அந்த டைம்ல எடுத்தது தான். சரி பாப்பாக்கு இட்லி மட்டும் வாங்கிட்டு போயிரலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசனையா இருந்துச்சு. சரி இப்போ கொஞ்ச நேரம் பைக்கு உடுப்பா. வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். உங்களுக்கும் சிஸ்டம் பார்த்து பார்த்து ரொம்ப டென்ஷனா இருக்கும்ல. அதனால நம்ம கொஞ்ச நேரம் டிரைவ் போலாம் அப்படின்னாங்க. நீ டிரைவ் போலாம் நீ டைரக்ட்டாவே நீ கேட்கலாம். நானும் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். அதுக்காக நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பீல்ல, நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பேன்னோனே, இந்த பிட்டெல்லாம் போடாதன்னு என் ஹஸ்பண்ட் வந்து நேக்கா சொல்லிட்டாரு. சரி தெரிஞ்சிருச்சுல்ல. ஆஹா! நம்ம மொத்த பிளானையும் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொல்லி நினச்சுட்டு, ஆனா கொஞ்சம் தூரம் தான் போனோம். ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தள்ளி போனோன்னே, ஸ்ரீ செல்வ கணபதி மெஸ் பார்த்தோம். இது எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சவிதா ஹாஸ்பிட்டல். கோயம்புத்தூர் டூ மேட்டுப்பாளையம் இருக்கக்கூடிய சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல. இதில இன்னொரு ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்க போன பாப்பா இல வைக்காமயே புள்ள பாட்டுக்கு சாப்பிட்டுருந்துச்சு. என் புள்ள எப்பேர்ப்பட்ட புள்ளன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு ரோஸ்ட்டு, ஒரு குஸ்கா, ஒரே ஒரு சிக்கன் இது மட்டும் தான் சில்லி மட்டும் தான் வாங்குச்சு. ஏன்னா மறுநாள் வந்து அவரோட ஆஃபீஸ்ல வந்து கெடா வெட்டு விருந்துன்னு. "உனக்கு என்ன வேணுமோ சாப்பிட்ற." "ஓ! அதுதான பார்த்தேன். என்னடா திடீர்னு என் புருஷனுக்கு பாசம் இவ்வளோ தூரம் பொங்கி ஆறா ஓடுதேன்னு நெனச்சேன்." இல்ல மறுநாள் அவர் ஆஃபீஸ்ல நொக்கு நொக்கு நொக்குவாரு. சரி நான் சொன்னா அப்புறம் நான் அவர நொக்கிருவேன்னு சொல்லிட்டு தான். அது நொக்கிறதெல்லாம் நடக்க போறதில்லன்னு வைங்களேன். சரி அதான் வாங்கி குடுத்தாரு. அப்படி இல்லனாலும் வாங்கி குடுப்பாரு. அதெல்லாம் இல்லன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு நாள் தான் அதுவும் அந்த அரிதான சம்பவம் நடக்கும். சரி இது 14ஆம் தேதி நடந்தது. இந்த மெஸ்ஸுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இதில வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாட ஒரு பொண்ணு +1, +2 படிச்சா. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல. நான் தான். ஆக்சுவலி என்னோட ஸ்கூல் த ஓல்ட் +1, +2 வந்து எஸ்ஆர்எஸ்எம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படிச்சேன். அந்த இடத்துல அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து மலரும் நினைவுகள். எ அப்போ வந்து +2 படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க அந்த பொண்ணுக்கு வந்து கை வந்து விளையாட்டுக்குள்ள ஒரு சின்ன இது மூட்டு விலகிருச்சு கையில. அதுக்கப்புறம் எப்பவுமே எல்லாரும் போனாங்களோ அவ கூடயே நான் வெயிட் பண்ணுவேன். அவ பஸ் கடைசியா தான் வரும். அந்த புள்ள மட்டும் தனியா உட்காரும்னா அவ கூடயே உட்காந்துட்டுருப்பேன். 6 மணிக்கு தான் அந்த பஸ் வரும். ஆல்மோஸ்ட் 5:30க்கு முடிஞ்சாலும் 6 மணிங்கும்போது 6:15 பஸ் ஸ்டாண்டே காலியாயிரும். ஆனா அவ பஸ் 6, 6:10க்கு தான் வரும். அதுவரைக்கும் அவ கூட வெயிட் பண்ணி அவள பஸ் ஏறி நானும் அந்த பஸ்ல ஏறி நான் வந்து காரமடை இறங்கிக்குவேன். அவ அவங்க ஊருக்கு போவா. ஹர் நேம் இஸ் இந்துஜா.
இப்ப நெனச்சு பார்க்கும்போது, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல எவ்ளோ நினைவுகள் வச்சுட்டு இருந்திருக்கோம். மழை வரும்போது அவசரமா ஓடி வந்து உட்காந்ததாகட்டும், வெயில் அடிக்கிறப்போ, எம்மா என்ன வெயிலு! அந்த மேக்ஸ் நோட் தான் எங்கள அப்பப்போ காப்பாத்திட்டு இருக்கும். எங்க மேக்ஸ் ப்ரொஃபசர் எங்க மேக்ஸ் சார் சரவணகுமார் சார் மட்டும் இப்ப மட்டும் அந்த வீடியோ பார்த்தாருன்னா, "அடி பாவிகளா! அந்த மேக்ஸ் நோட்ட வெயிலுக்கு மறைக்கக்கூடிய சன் ஷேடாவாடி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கீங்கன்னு" கூட நெனைப்பாரு. பட் இப்ப அந்த அந்த இடத்துல வந்து நெறைய நினைவுகள் இருக்கு. மழையா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும். அப்புறம் ஈவன் அந்த மேட்ச் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த மேட்ச் அப்போ அவசரமா அரக்க பறக்க ஸ்பெஷல் கிளாஸ் நடந்துட்டு அரக்க பறக்க ஓடி வந்து தோனி கடைசி பால்ல 6 அடிச்சு வின் பண்ணது வேர்ல்ட் கப்பு அப்படிங்கிற ஒரு மேசிவான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த இடத்துல ஷேர் பண்ணது. சச் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் இன் தட் ஏன்னா ஸ்கூல் டைம்ல வந்து நினைவுகள் வந்து இந்த லேபு இதெல்லாம் எடுத்துக்கிட்டா வந்து கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும். லேப்லலாம் திட்டு வாங்கினது அதெல்லாம் வந்து அரசியல்ல இருக்கிறது தான். அந்த மாரி நினைவுகளும் வந்துட்டு போச்சு. அதுக்கப்புறம் காலையில அவங்க அப்பா வந்துட்டு சரி ஆஃபீஸ் போறோமா, அப்பாவ விடுமா விடுமா, அம்மாட்ட போம்மா அப்படின்னு சொல்லிட்டு அலப்பறையா இருந்துச்சு. கடைசியில நானு உப்பு மூட்டை தூக்கி கூட பார்த்தேன். அப்பவும் முடியல. அப்போ அப்பா அப்பான்ட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கடைசியில அவரு ஒரு வண்டியில வச்சு சுத்தி சுத்தி கொண்டு வந்து விட்டாரு. எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து டிராகன் ஃப்ரூட் குடுத்தாங்கன்னு வந்து என் ஹஸ்பண்ட் குடுத்தாரு. வெளிய பார்த்தேன்னு சொல்லிட்டு. இந்த டிராகன் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா, என் லைஃப்ல வந்து வெளியன்னு பார்த்துருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைமே இனி தான் நான் சாப்பிட போறேன். வாங்கி அப்படியே பத்திரமா கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன். அத கட் பண்ணி நான் சாப்பிடும்போது கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்றேன். சரிங்களா? இது வந்து ஒயிட் கலர்ல இருக்குமா? பிங்க் கலர் இருக்குமான்னு எனக்கு தெரியல. நானே கட் பண்ணி பார்த்தது எனக்கே தெரியும். சரி கட் பண்ணி தான் பார்ப்போம் அப்படிங்கிறதுல இருந்துச்சு. சரி இதுக்கு மேல பார்த்துட்டு இருந்து வேடிக்கை பண்றது வேலைக்காவாதுன்னு சொல்லிட்டு அம்மா வந்து சாப்பாடு வச்சுட்டு பருப்பு குழம்பு வச்சு பருப்பு வேக வச்சுட்டாங்க. முருங்கக்காய் அறுத்துட்டு இருந்தாங்க. சரி நானே இதுக்கு மேல கன்டின்யூ பண்ணிக்கிறேன் மம்மி. அத விட உனக்கு குறைச்சு இன்னும் வேலை குடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு, பாப்பாவும் அம்மாட்ட கோத்து விட்டுட்டு, மத்த கிச்சன்ல இருக்க வேலையெல்லாம் பண்ணேன். சாப்பாடு, முருங்கக்காய் போட்டு சாம்பாரு, பருப்பு தண்ணி எடுத்த ரசம், தக்காளி போட்டு, புளி போட்டு ரசம். அதுக்கப்புறம் முட்டை போட்டு கீரை பொரியல் பண்ணேன். முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுச்சு, தயிரு. இதில வந்து அம்மாவுக்கு வந்து முட்டை ஆகாது. அதனால ஃபர்ஸ்ட்டு வணக்குனோனயே கீரை தனியா எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் பதிலா முட்டை போட்டேன். போட்டு இத ஆட் பண்ணுச்சு. இது போன வாரம் ஃபுல்லும் வந்து ஒரு 10 தேங்காய் இருந்துச்சு. எல்லாம் உடைச்சிட்டு பார்த்தா 9 தேங்காய்ல தான் தேங்காய் பருப்பு இருந்துச்சு. அதையும் எடுத்து இது பண்ணேன். ஆனா எங்க பாட்டி இருந்துட்டு, "இது சின்ன சின்னதா கட் பண்ணி கொண்டு போய் குடுக்கணும் சாமி" அப்படின்னாங்க. சரி இதையும் மறுத்து ஏன்னா இப்போ மழை வேற வந்துட்டே இருந்துச்சு. கொண்டு போய் போட்டா எங்க நம்ம மறந்துட்டோம்னா அவசரத்துல ஞாபக மறதி நமக்கு அதிகமா ஆயிட்டு வருது. எங்கேயாச்சும் ஏதாவது இருக்கிறதும் போயிருமேன்னு சொல்லிட்டு கவர கட்டி ஓரமா வச்சிருக்கேன். சரி இனி வெயில் கொஞ்சம் வந்துச்சுன்னா அறுத்து போட்டு நல்லா அதையும் காய வச்சு கொண்டு போய் எண்ணெய் கடையில குடுத்துக்கலான்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கிற சாமானத்தையும் அப்பப்போ கழுவி கமுத்துனா தான் நம்மளுக்கு வந்து பிரைன் வந்து ஃப்ரெஷ் ஆயிரும். அப்படியே ஃபேஸும் பிரைட் ஆயிரும் இல்லையா? அதனால அப்பப்போ கழுவி வச்சுட்டேன். தண்ணி எல்லாம் அந்த குண்டால வடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா எடுத்து கீழ அடிக்கலான்னு சொல்லிட்டு அது ஓரமா கிடக்குது. யாருக்கெல்லாம் வந்து சாமானம் சேர்ந்தாவே பிடிக்காது, சாமானம் கழுவவே பிடிக்காது அப்படின்னு இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆனா எனக்கு நான் வந்து ஆர்டரைஸ் பண்ணியிருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாப் என்னன்னு சொல்லிட்டு. இந்த சாமானம் கழுவி முடிச்சுட்டு வெளிய ஏதோ சத்தம் கேட்குது இது பார்க்கும்போது, பக்கத்து வீட்லருந்து அந்த மணல் வந்து அந்த லாரி கொட்ட வந்துருந்துச்சா, ஆன்னு சொல்லி அதையும் வேடிக்கை பார்த்துட்டுருந்தேன். எனக்கு முன்னாடியே வந்து இன்னொரு ஆள் வந்து சேர் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அது யாருன்னு கேட்டா எங்க பாட்டி, எங்க ஆத்தா. சரி அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் அ லாட்.